செப்டம்பர் 2018 அபிராமி விஜய்க்கு கால் அடிக்கிறா. என்னங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குரலை கேட்ட உடனே விஜயும், இல்லைம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க, எனக்கு இன்னைக்கு வர முடியும்னு தோணலை, அதனால நீ சாப்பிட்டு படுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அபிராமிக்கு பயங்கர பெரிய ஷாக். இன்னைக்கு பார்த்து இவன் வீட்டுக்கு வராமல் போயிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க தூங்கிட்டு இருக்க தன்னுடைய 6 வயசு பொண்ணையும் பார்க்குறா. இவ்வளோ பிளான் பண்ணியும் இவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவளையே அவ திட்டிக்கிறா. யார் இந்த அபிராமி? எதுக்கு இப்படி நினைக்கிறா? ஒரு சாதாரண பொண்ணு இல்லைங்க, தன்னுடைய சொந்த குழந்தைங்களையே ஈவிரக்கம் இல்லாம கொன்ன தாய். இவளெல்லாம் தாய்னு சொன்னா அந்த தாய் வர்க்கத்துக்கே கேவலம். குன்றத்தூர் பிரியாணி அபிராமி தன்னுடைய தகாத உறவால தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையும் சேர்த்து அழிச்ச ஒரு மோசமான பெண்ணை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிக்டாக் தம் ஸ்மாஷ்லாம் பிரபலமா இருந்த ஒரு காலகட்டம் அது. 2018 ஒரு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பெண் தான் இந்த அபிராமி. தன் கணவனுடைய 2 குழந்தைகளோட வசித்து வந்தா. 35 வயதான இந்த அபிராமிக்கு டிக்டாக் ரீல்ஸ் எடுக்கிறதுல ஒரு அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. பசங்களையும் ஸ்கூல் காமிச்சிட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் காமிச்சிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல டிக்டாக் ரீல்ஸ் எடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கா. இந்த டிக்டாக் ரீல்ஸ் மூலமா அபிராமிக்கு அதிகமான ஆண் நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. எல்லாரோடையும் சகஜமா பேசியிருக்கிறா. பேசினது மட்டும் இல்லாம சில பேரை நேர்லயும் சந்திக்க போயிருக்கா அபிராமி. ஸோ இந்த வாழ்க்கை அவளுக்கு ஒரு அதிகமான சந்தோஷத்தை தந்திருக்கு. இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் அபிராமியும் அவரோட கணவரும் சேர்ந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிரியாணி கடைக்கு போயிருக்காங்க. அங்க அபிராமி மீட் பண்ண ஒரு பர்சன் பேரு தான் மீனாட்சி சுந்தரம். இந்த மீனாட்சி சுந்தரத்தோட நட்பு ஏற்படுது. அந்த நட்பு எப்படி ஏற்படுதுன்னா, தான் போயிட்டு வந்த அந்த பிரியாணி கடையில இருந்து பிரியாணி அடிக்கடி ஆர்டர் பண்ணியிருக்கா அபிராமி. இந்த டெலிவர் பண்ண டெலிவரி பர்சன் தான் இந்த மீனாட்சி சுந்தரம். இது மூலமா அவங்களுக்கு இடையே நட்பு பலப்படுது. நட்பு காதலா மாறுது. காதல் இல்ல, கள்ள காதலா மாறுது. அபிராமி தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதை கூட மறந்துட்டு மீனாட்சி சுந்தரம் மேல காதல் வயப்படுறா. ஒரு கட்டத்துல எனக்கு யாரும் வேணாம், மீனாட்சி சுந்தரம் மட்டும்தான் வேணும்ட்டு அவன் கூட ஓடியும் போகிறா. இப்படி ஓடி போனவளை அப்படியே விட்டிருந்தா கூட பரவாயில்ல. இந்த அபிராமிய விஜய் தன்னுடைய 2 குழந்தைகளுக்காக திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அவளுக்கு புத்திமதியும் சொல்றாரு. நமக்கு 2 குழந்தையாயிடுச்சு, ஊரோலகம் என்ன பேசும், இது அசிங்கம் இல்லையா, நம்ம காதலிச்சு தானே திருமணம் பண்ணிக்கிட்டோம், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு பல கேள்விகள் கேட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கூடவே அபிராமியோடைய அம்மாவும் அபிராமிக்கு புத்திமதி சொல்ல, வேற வழி இல்லாம அபிராமி இந்த வாழ்க்கையில தான் நம்ம இருக்கணும்னு கட்டாயத்தின் பேர்ல தன் கணவனோட வாழ ஆரம்பிச்சிருக்கா. இருந்தாலும் அவளால அவளுடைய பழைய வாழ்க்கையை மறக்க முடியல. அதாவது மீனாட்சி சுந்தரத்தை மறக்க முடியல. மீனாட்சி சுந்தரம் கிட்ட பேசுறதையும் அவனோட சேர்ந்து வெளியில சுத்துறதையும் வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்கா. இது மட்டும் இல்லாம மீனாட்சி சுந்தரத்தோட சேர்ந்து காதல் பாடல்களுக்கு ரீல்ஸும் செஞ்சு போட்டுட்டு இருந்திருக்கா அபிராமி. ஒரு கட்டத்துல அபிராமி, நான் மீனாட்சி சுந்தரமோட சேர முடியாததுக்கு காரணம் என்ன, இந்த குடும்பம் தானே, இந்த குடும்பமே இல்லாம போயிட்டா நான் நினைச்சபடி என் வாழ்க்கைய வாழலாம்ல அப்படின்னு தன்னோட கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமோட சேர்ந்து ஒரு கேவலமான பிளான் போடுறா. இதற்கான மருந்துகளை தன்னோட கள்ளக்காதலன் கிட்ட சொல்லி மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்க சொல்றா. செப்டம்பர் 2018 தன்னோட கணவன் விஜய்க்கு பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளை ரொம்ப சிம்பிளா ஆசையோட கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு கணவன் வேலைக்கு போன பிறகு அந்த மாத்திரையை மீனாட்சி சுந்தரம் கிட்ட இருந்து வாங்கி ராத்திரி குழந்தைகளுக்கு பால்ல அந்த தூக்க மாத்திரையை கலக்குறா அபிராமி. தான் பெத்த தன்னுடைய சொந்த குழந்தைகளுக்கே ஈவு இறக்கம் இல்லாம பால்ல விஷத்தை கலந்து அந்த பாலை அன்போட பரிமாறுற மாதிரி நடிச்சு அந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்குறா. அந்த குழந்தைங்களும் அம்மா தானே பால் கொடுக்குறாங்கன்னு ஆசையா வாங்கி குடிக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைகள் மயக்கமாகி கீழே விழுறாங்க. குழந்தைங்களை விஷம் கொடுத்து படுக்க வச்சுட்டு காதலன் மீனாட்சி சுந்தரம்க்கு கால் அடிக்கிறா. குழந்தைங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டேன், தூங்குற மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி சுந்தரம் அந்த பக்கத்துல இருந்து, செத்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். ஆமா செத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், நினைவில்லாம படுத்திருக்கிறாங்க, தூங்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பேசுறா. ஏதோ ஒரு கள்ளக்காதல் கண்ணை மறைக்க போய் தப்பு செஞ்சு அதுக்கு விஷமும் கொடுத்து குழந்தை அங்க செத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம குழந்தைய காப்பாத்தணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடாம மீனாட்சி சுந்தரம் கிட்ட கால் பண்ணி குழந்தைங்க செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கா. இவ்வளவுலாம் என்ன ஜென்மத்துல சேர்க்கறதுன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்ட் விஜய்க்கு ரொம்ப அக்கறையோட கால் பண்ற மாதிரி, எத்தனை மணிக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு கால் அடிக்கிறா அபிராமி. இந்த கால் கண்டிப்பா பாசத்தினால கிடையாது, தான் கணவன் வந்தா அவருக்கும் இந்த மாத்திரையை கலந்து கொடுத்து கொன்னுடலான்ற முடிவு பண்ணிதான். ஆனா அந்த பக்கம் விஜய்,
எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு, நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், நீ பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நைட் ஷிஃப்ட் தான் அன்னைக்கு விஜயோட உயிரை காப்பாத்துச்சு. காலையில வரைக்கும் அபிராமி வெயிட் பண்ணிருக்கா, தான் கணவன் வருவாரு, எப்படியாவது மருந்து கலந்து கொடுத்துடலான்னு. ஆனா கணவர் வரல. நான் அபிராமிக்கு காலையில இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த அபிராமிக்கு என்னுடைய பெண் குழந்தையில இருந்து வாயில நுரை தள்ளவும் கண்டிப்பா இறந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அபிராமியுடைய மகன் மருந்தோட வீரியம் குறைவா இருந்ததுனால காலையில ஒரு மயக்கத்தோட முழிச்சு எந்திரிச்சு நடந்து வரான். இதை பார்த்து அபிராமிக்கு பயங்கர பெரிய ஷாக். இந்த ஒரு தருணத்திலேயாவது அபிராமி திருந்திருக்கணும். ஆனா அவ திருந்தல. எவ்வளவு கெட்ட பொம்பளையா இருந்தா, இப்படி தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் மருந்து போட்டு பாலை கொடுக்கறா. அப்படியே அந்த மயக்க மருந்தோட மயக்கத்துல இருக்கிற பையன் மேல பில்லோவை போட்டு அவனோட மூச்சை அடக்கி கொலை பண்றா. அந்த ஒரு தருணத்துல அந்த குழந்தையோடைய மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியல. தன்னோட அம்மா நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் நல்லதுதான் செய்வா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த குழந்தை மனசுல அந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்படி ஒரு ஏமாற்றத்தை அந்த குழந்தைகள் கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய 2 குழந்தைகளும் இறந்துட்டாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தன்னோட வீட்டை வெளிப்பக்கமா பூட்டிட்டு துளி கூட கில்ட்டி கான்சியஸ் இல்லாம தன்னோட வண்டி எடுத்துட்டு தன்னோட கள்ளக்காதலனோட சேர போறோன்ற சந்தோஷத்தோட காதுல ஹெட்போனோட கேட்டுட்டே சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு போறா. என்னுடைய கள்ளக்காதலனுக்கும் தான் எங்க போறோன்ற விஷயத்த சொல்லிட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேசி வச்சுட்டு போறாங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்த விஜய்க்கு கதவு லாக் ஆயிருக்கிறத பார்த்து பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. காலங்காத்தாலேயே இவ டோரை லாக் பண்ணிட்டு எங்க போயிருக்கா அப்படின்னு காது வச்சு கேட்கும் பொழுது உள்ள ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்டிருக்கு. உள்ள ஃபேன் ஓடுதுன்னா கண்டிப்பா அபிராமி உள்ளதான் இருக்கா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு. கதவை தட்டிட்டே இருந்திருக்காரு. சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காரு. யாரும் வந்து கதவு திறக்கலன்னு உடனே மேல ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு கேக்குறாரு, உங்ககிட்ட எதனா சொல்லிட்டு போனாலா அபிராமின்ட்டு. இல்லப்பான ஹவுஸ் ஓனர் சொல்லவும் இதுக்கு மேலேயும் தாமதிக்க கூடாதுன்னு டோரோட லாக்கை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு. உள்ள போனா விஜய் பார்த்த அந்த காட்சி, தன்னுடைய 2 குழந்தைகளும் வாயில நுர தள்ளி பெட்டில் இறந்து கிடக்குறாங்க. ஏதாவது ஒரு வழியில நம்மளுடைய குழந்தைகளை காப்பாத்திர மாட்டோமான்னு அவசரமா ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. நான் ஹாஸ்பிட்டல் போனா குழந்தைகள் ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சொன்ன உடனே என்னுடைய உலகமே ஸ்டாப் ஆகுது. விஜய்க்கு மேல கொஞ்சமும் தாமதிக்காம போலீஸ்க்கு உடனே கால் பண்றாரு விஜய். என் மனைவியோட பாஸ்ட பத்தி சொல்றாரு. அதாவது ஏற்கனவே தன் மனைவி மீனாட்சி சுந்தரம்ன்ற ஒரு மனுஷனோட ஓடி போனவன்ற விஷயத்த சொல்றாரு. அதனால மீனாட்சி சுந்தரம் வீட்டுல போய் மீனாட்சி சுந்தரத்தை முதல்ல அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். மீனாட்சி சுந்தரம் மூலமா இந்த அபிராமியும் ட்ரேஸ் பண்ணி அபிராமியையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்பொழுது அபிராமி கண்ணீர் வடிச்சா. அந்த கண்ணீர் தன்னுடைய குழந்தைகளுக்காக கிடையாது, இவ்வளவு செஞ்சோ தன்னுடைய கள்ளக்காதலனோட சேர முடியலன்ற வருத்தத்துல தான் அழுதா. அரெஸ்ட் பண்ணும்போது கூட எங்களை விட்டுருங்களேன், நாங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் அழுதாலே தவிர என் குழந்தைங்களை கொன்னுட்டேனே அப்படின்னு அதுக்காக வருத்தப்படவே இல்லை இந்த அபிராமி. 7 வருடங்களுக்கு பிறகு இவங்க 2 பேருக்கும் தண்டனை அளிக்கப்பட்டது. 2025 தான் தண்டனை வழங்கினாங்க. வரைக்கும் ஜெயில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆயுள் தண்டனையை அறிவிச்சிருக்காங்க. வயசான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நான் பாத்துக்கணும்னு அபிராமி நாடகம் ஆடுடைய சொந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டாத ஒரு பெண் நீ, உனக்கு நாங்க இரக்கம் காட்டணுமான்னு ஜட்ஜஸ்லாம் சாட்டையில் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டாங்க. குழந்தைகளை கொல்ல உடந்தையா இருந்த மீனாட்சி சுந்தரம்க்கும் அதே தண்டனை தான். ஆகுற வரைக்கும் 2 பேரும் ஜெயில தான் இருக்கணும். அபிராமியுடைய மோசமான செயல் தன்னை மட்டும் இல்ல, தன்னுடைய தம்பி வாழ்க்கையும் பறிச்சிருச்சு. தான் காதலிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சந்தோஷத்துல இருந்த பிரசன்னாவுக்கு பெண் வீட்டாருக்கு அபிராமியுடைய தம்பி தான் இந்த பிரசனான்னு தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ தான் சைட்ல இருந்து கன்வின்ஸ் பண்ண பிரசனா ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணு வீட்டார் கன்வின்ஸ் ஆகாததுனால அதிகப்படியான டிப்ரெஷன்ல போயிட்டாரு பிரசன்னா. ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாததுனால தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டார் பிரசன்னா. அபிராமி தன்னுடைய அசிங்கமான நடத்தையினால தன்னுடைய மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் பறிச்சுட்டு போயிட்டா. அவளும் சந்தோஷமா இல்ல, ஜெயில களி தின்னுக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் கிட்டே நடந்துப்பா அப்படிங்கிறத நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. வேறொரு உண்மை சம்பவத்தோட திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.